வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். பாருங்கள், இன்றைக்கி திருநெல்வேலி தேங்காய் திரட்டி பால் பண்ண போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இதை லட்டு மாதிரி கூட பிடிச்சி வச்சுக்கலாம். 2 நாள் 3 நாள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எந்த மெஷர்மெண்ட்டு கப் எடுக்கிறோமோ அதில் 1/4 கப்பு பைத்தம்பருப்பு, அதாவது பாசிப்பருப்பு, அதை நல்லா செவக்க வறுத்துடணும். சரிங்களா? இப்போ அந்த அளவு எந்த பாத்திரம் அளவு எடுத்தோமோ அதே அளவு எடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்து நொரன்னு தான் அரைப்படும், அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதில் இப்போ நான் எடுத்திருக்கேன்ல, இந்த கப்பு ஃபுல்லாக தேங்காய் போட்டிருக்கேன். அதில் 1/4 கப்பு பாசிப்பருப்பு. இதை வந்து நம்ம பாலை விட்டு நல்லா அரைக்கணும். ஆனால் கெட்டியாக தான் அரைக்கணும், ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. இதை பாருங்கள், இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கணும். பாசிப்பருப்பு, தேங்காய், பெரிய ஒரு எந்த அளவு பாத்திரம் எடுத்தனோ அது ஃபுல்லாக தேங்காய். அதை அரைச்ச பிறகு அதை அப்படியே வச்சுக்கோங்க. வெல்லம் வந்து நீங்கள் இந்த 1 கப்பு போட்டாலே போதும். நான் ஒரு 1/4 கப்பு போட்டேன். கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னு. நீங்கள் நார்மலாக தேங்காய் எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்தால் போதும். அது கரையிற அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி, வெல்லத்தை நல்லா கரைச்சிடணும். கரைச்சிட்டு வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாண்ட்லி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நெய் விடுறோம். நெய் விட்ட பிறகு என்ன பண்ணணும், அந்த முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து வறுத்து வச்சுக்கணும். ஏன்னா வாய்க்கு முந்திரி பருப்பு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய், பாசிப்பருப்பு, பால் போட்டு அதை வந்து இந்த நெய்யில் போட்டுடணும். போட்டுட்டு இந்த பருப்பு வேகணும். அதுக்கு கொஞ்சமாக நம்ம பாலை விட்டு அப்படியே சிம்மில் வச்சு பொறுமையாக கிளறினோன்னா அது ஒரு வெந்த பதம் வரும். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பருப்பு, அந்த தேங்காய் எல்லாம் வெந்துடும். நல்லா வந்து அதான் நான் சொன்னேன்ல, அதை வேகிறதுக்காக கொஞ்சம் பால் ஊற்றுறோம். அது நல்லா கலரிண்டே சிம்மில் வச்சு கலரினிங்கன்னா உங்களுக்கே க்ளீனாக தெரிஞ்சிடும். அடி பிடிக்காமல் கலரணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நல்லா வெந்த பிறகு என்ன பண்ணணும், 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 3 ஸ்பூன் நெய் இருந்தாலே தாராளம். முந்திரி வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி இறக்கும்போது 1 ஸ்பூன், நடுவில் 1 ஸ்பூன். பாருங்கள், இப்போ வெந்த பதம் காமிச்சிருக்கேன். அதில் நம்ம கரைச்ச வெல்லம் இருக்குல்ல, அதை எடுத்து ஊற்றணும். ஊற்றி இதை அப்படியே பொறுமையாக கிளறிண்டே இருந்திங்கன்னா அப்படியே அல்வா மாதிரி தனியாக திரண்டு வரும். அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் 1 ஸ்பூன் நெய்யை விட்டு இறக்கி வச்சோன்னா நம்மளோட தேங்காய் திரட்டி பால் ரெடி ஆகிடும். அந்த வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகி சிம்மில் வச்சு நல்லா கலரணும். அது செண்டு மாதிரி அப்படி சேர்ந்து வரும் எல்லாம். அந்த பருப்பு, அந்த தேங்காய், அந்த பால், வெல்லம், நெய் வாசனை சும்மா சூப்பராக இருக்கும். அது சமைக்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணும், அந்த மாதிரி வாசனை வரும். இப்போ எல்லாம் ஒரு பதம் வரும்போது என்ன பண்ணணும், ஏலக்காவை தூவிட்டு நம்ம வறுத்த முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா கிளறிடணும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் திரட்டி பால். செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. அதனால் நீங்கள் இதை பண்ணி கொடுங்க. லைட்டாக இறக்கும்போது 1 ஸ்பூன் நெய்யை விட்டு இந்த மாதிரி வழித்து வச்சிங்கன்னா நம்மளோட தேங்காய் திரட்டி பால் ரெடி ஆகிடும். ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க. செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.